வெப்சைட் நேம் சொன்னார், நான் போய் பார்த்தேன். இங்கே சென்னை ப்ரைஸுக்கும் அங்கே ப்ரைஸுக்கும் நான் கம்பேர் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். இந்த கடைக்கு நான் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நான் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்குன்றதை மட்டும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஹெல்த்தியாக டிஸ்கஸ் பண்ணுங்கள், ரொம்ப கேவலமாக டிஸ்கஸ் பண்ணுறீங்க. அப்படி கேட்கலாம் ஈஸி. ஒரு கெட்ட வார்த்தை போட்டிங்க உங்களுக்கு கோவம் குறைஞ்சிருமா? எனக்கு உங்களை பார்த்து எனக்கு பயம் ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்கேமராக இருப்பீங்களா எனக்கு பயம் வந்துச்சு. உங்ககிட்டலாம் போராடி தான் வர வேண்டியதாக இருக்குது ஆக்சுவலாக. என்ன பண்ணுறது இல்லை, இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி, ஆஃபர், டிஸ்கவுண்ட், ஃப்ரீ, ஸோ எதுவுமே வந்து நம்பாதீங்க. ஹலோ மக்களே, நான் தான் ஹலோ மிஸ்டர் மணி. இந்த பர்டிகுலர் வீலாக் எதுக்குன்னா, கொஞ்சம் பேருக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா இது அப்படியே விடக்கூடாது. தீபாவளி எப்படி போச்சுன்னா ரொம்ப சேடாக தான் போச்சு. நான் வந்து ஒரு 1 வீக் பேக் வந்து சன்ரைஸ் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடையில் நான் பட்டாசு ஆன்லைன் மூலயமா ஆர்டர் பண்ணி அந்த கிராக்கர்ஸை மட்டும் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். கிராக்கர்ஸுக்கு உண்டான வீலாக் அது. அந்த கடைக்கு உண்டான ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. நான் வந்து 5000 rupees செலவு பண்ணி அந்த கிராக்கர்ஸை வாங்கி நான் என்ன மாதிரி பட்டாசு தீபாவளிக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்றது என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காட்டுறதுக்காக தான் நான் அந்த வீலாகவே பண்ணேன். அந்த கடையை பற்றி ப்ரொமோட் பண்ணலை. நான் ஆக்சுவலாக ஆன்லைனில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வருஷம் கிராக்கர்ஸ் வாங்கினேன். ஸோ தம்ப்நெயிலே நான் போட்டிருக்கேன். எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, அந்த வீடியோ எவ்வளோ பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு தெரியல. அரைகுறையாக பார்த்துட்டு நீங்கள் மட்டும் என்ன பண்ணிட்டீங்க, நான் ஏதோ ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து அசிங்கசியமாக கேட்க ஆரம்பிச்சிங்க. உங்களுக்கு அசிங்கசியமாக தான் கேட்க தெரியும், அதை வந்து நீங்கள் ஏமாந்து போகிறீங்க. நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் இந்த பர்டிகுலர் வீலாக் இப்போ பண்ணுறேன், இந்த டைம் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருமா வராதான்ற மாதிரி நான் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. கரெக்டாக அது வந்து நீங்கள் அது பார்த்தீங்களே இல்லையான்னு தெரில. அவன் ஏதோ காம்போ ஆஃபர் தரான், இது தரான்னு சொல்லி எல்லோரும் நீங்கள் அலைஞ்சி போய் நீங்கள் வாங்கி ஏமாந்து போயிட்டு நான் என்ன பண்ணுவேன். நான் இப்போ ஒரு பர்டிகுலர் என்னுடைய அந்த கடையோடைய அந்த கடைக்கு நான் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நான் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்குன்றதை மட்டும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். எனக்கே பயமாயிடுச்சு ஆக்சுவலாக. நான் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் காசு வருமா, இல்லை பட்டாசு வருமா, இல்லை காசு போயிடுமா அப்படின்றது எனக்கே பயமாக இருக்குது. நானும் ஒரு சாமானியமான மனுஷன் தான், ஒரு மிடில் கிளாஸ் உள்ளவர் தான் நானும். ஆக்சுவலாக ஒரு வீடியோ போடுறதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் கேட்குற கேள்வி வந்து என்னெல்லாம் பொறுத்துக்க முடியாது, புரியுதா? யூடியூப்னு எனக்கு ஒன்றும் காசில் ஒன்றும் கொட்டி கொடுக்கல, நான் இன்னும் ப்ரொமோஷன் எதுவும் பண்ணல, புரியுதா? ரோசம் வர்றதுக்கு காரணம் நியாயமாக இருக்கிறேன். நான் சும்மா வார்த்தையை கேட்குறேன். நீங்கள் உங்கள் காசு போனதுக்கு ஒருத்தனை திட்டுவீங்களா? நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அதனால் உங்கள் காசு போச்சு. நான் பணமாக செலவு பண்ணியது காசை கரியாக்கணும்ன்ட்டு சின்ன பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் கிராக்கர்ஸ் வாங்குவோம். என் ஆசைக்கு, என் மக்களோட ஆசைக்காக அதை நான் வாங்கினேன். விஜய் சித்து விலாக் அந்த ப்ரொமோஷன் வீடியோ, நான் கிராக்கர்ஸ் ப்ரொமோஷன் வீடியோ நான் பார்த்து நான் ஆர்டர் பண்ண கிராக்கர்ஸ் வரலன்னா நான் அவரை போயிட்டு அசிங்கமாக கேட்க மாட்டேன். மனுஷனே அவன் நடந்துக்குங்க. ப்ரொமோஷன் வீடியோவை நான் பண்ணியிருந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து நான் வேலிடேட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஜென்யூனான யூடியூபர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர் வந்து இருக்கிறாங்க சொசைட்டியில். உங்களுக்கு அவங்களாம் கண்ட பிடிக்காது, அவங்களுக்கு ஆதரவும் பண்ண மாட்டேங்க. ஜென்ரலாகவே நான் ஒரு 6000 ரூபாய்க்கு நான் வந்து கிராக்கர்ஸ் வாங்குவேன். எங்கள் அண்ணன் ஃபேமிலிக்கு, என் தங்கச்சிக்கு, என் ஃபேமிலிக்கு நான் கிராக்கர்ஸ் வாங்குறது வழக்கம். ஓகே, நான் எவ்வளோ சம்பாதிக்கணும் இல்லை எப்படியாவது எனக்கு அந்த காசை நான் சம்பாதிச்சு வச்சு நான் அதை வாங்குவேன். அது என் ஆசை. ஸோ அதனால தான் வந்து 5000 ரூபாய்க்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களே, நான் அவங்க அந்த கடையில் வந்து அவங்க டிஸ்பிளே பண்ண நம்பருக்கு நான் என்ன வாட்ஸ்அப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பார்த்து நீங்கள் வந்து என் மேலே நம்பிக்கை வரலாம், எனக்கு கவலை கிடையாது. ஆக்சுவலாக என்னுடைய ஆதங்கத்தை நான் வந்து கண்டிப்பாக நான் தெரிவிக்கணும். இப்போ நீங்கள் அசிங்கமாக நீங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணுறீங்களே, கமெண்ட்ஸை போடுறீங்க, ஏன் டெலீட் பண்ணல தெரியுமா? சரி, இந்த கிராக்கருக்கு நான் வாங்கியிருக்கேன், இந்த கிராக்கர் ஷாப்புக்கு வந்து நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க, அதுவும் பெரிய 20 கோடிக்கு மேலே ஏதோ வந்து நியூஸ், பாலிமர் நியூஸ் வந்து இப்போ தான் ஜஸ்ட் நான் பார்க்குறேன். எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நீங்கள் அதுக்கு வந்து என்னுடைய வீலாக் வந்து நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக டிஸ்கஸ் பண்ணுங்கள், ரொம்ப கேவலமாக டிஸ்கஸ் பண்ணுறீங்க. அப்படி கேட்கலாம் ஈஸி. நான் வந்து நான் இந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன், இந்த டேட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட் இது வரல. அந்த மாதிரி போடுங்க, கரெக்டாக போடுங்க. அப்போ தான் மற்றவங்க பார்க்கும்போது வந்து அது கரெக்டாக கன்வே ஆகும். நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரி ஆன்லைன் போக மாட்டாங்க.
அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. இப்படிதான் சோஷியல் மீடியா அழிஞ்சு போகுது ஆக்சுவலா. நீங்க உங்க பிரச்சனையை கரெக்டா தெளிவா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நான் வந்து 28 ஐட்டம்ஸ் வந்து நான் அந்த சன்ரைஸ் அந்த கிராக்கர் ஷாப்லேருந்து வாங்கினேன். எனக்கு ரிசீவ் ஆனது 24. சரி, அவங்க ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் வருதுன்னு தெரியாது. அவங்க வேலை செய்கிற மக்கள் வந்து நம்ம ஆர்டர் பண்ண அந்த லிஸ்ட்டை வச்சு கிராக்கர்ஸ்லாம் அந்த பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி அனுப்புவாங்க. மேபி 1 or 2 மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுவாங்கன்றது நான் டெஃபினட்டாக எதிர்பார்க்கல. நான் இந்த வீடியோ வந்து இப்போ நான் வந்து டிராஃப்டில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் அசிங்கமாக பேசுகிறதுனால தான் டிராஃப்டில் வச்சுருக்கேன். நான் திடீர்னு போய் பார்க்குறேன், விஜய் சித்து ப்ரோ அவருடைய சேனல்லையும் போய் பார்க்குறேன், இந்த பர்டிகுலர் கிராக்கர்ஸ் ரிவ்யூ பண்ண வீலாக் காணும் ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக கிடையாது. ஸோ கிராக்கர்ஸை போய்ட்டு வெடித்தேன் நான், எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இயர் டெஃபினட்டாக நான் இந்த மாதிரி சிவகாசி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது நான் பண்ண மாட்டேன்றது தான் என்னுடைய பெரிய ஒரு முடிவு. நான் ஆர்டர் காசு கொடுத்ததுக்கப்புறம் 7 நாள் வரும்னாங்க ப்ரோ, ஆனால் 7 நாள் வரல. 10வது நாள் மெசேஜ் பண்ணுறேன் ஏன் என்ன வரலன்னு. அவங்க சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வீக் வரும்ன்ட்டு. கரெக்டாக எனக்கு 11 days ஆச்சு வர்றதுக்கு. நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். கால் பண்ணால் எடுக்கல தான், எனக்கும் எடுக்கல தான். நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன், இங்கிலீஷில் டெக்ஸ்ட் பண்ணால் அவங்க ரிப்ளை பண்ண தெரியல. வாய்ஸ் மெசேஜும் கொடுத்தேன் நான், இந்த நம்பர் கொடுங்க அந்த நம்பர் கொடுங்கன்றாங்க. எனக்கு பயம் வந்துருச்சு ஆக்சுவலாக. ஃபாலோ பண்ணேன். என்கிட்ட நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஹெல்த்தியாக வந்து எப்படி இப்போ அவங்ககிட்ட பேசுறது, எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க டீசெண்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸை நான் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு கெட்ட வார்த்தை போட்டிங்க உங்களுக்கு கோவம் குறைஞ்சிருமா? எனக்கு உங்களை பார்த்து எனக்கு பயம் ஆயிடுச்சு. நீங்கள் ஸ்கேமராக இருப்பீங்களா எனக்கு பயம் வந்துச்சு. நான் உங்கள் வீடியோ பார்த்தா நான் வந்து ஆர்டர் போட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிங்க, எனக்கு பயம் வந்துச்சு. நான் கஷ்டப்பட்டு சரி நம்ம வந்து கொஞ்சம் மக்களை சம்பாதிப்போம், எனக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோலாம் பண்ண தெரியுங்க அப்படின்னு என்னுடைய திறமையை நான் காட்டலான்னு பார்த்தா இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஜென்யூனாக இருக்கிற என்ன மாதிரி ஜென்யூனாக இருக்கிற யூடியூபர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க வந்து அவங்க திறமையை உள்ளுக்குள்ளே வச்சுன்னு போயிட்டே இருக்கிறாங்க. எனக்கு திறமை இப்படி திறமை இருக்குது அப்படின்னு சொல்லலை, ஜென்யூனாக இருக்கேன்றதை நான் சொல்கிறேன். உங்ககிட்டலாம் போராடி தான் வர வேண்டியதாக இருக்குது ஆக்சுவலாக. என்ன பண்ணுறது? இந்த வீடியோ முக்கியமாக யார் யாரெல்லாம் வந்து இந்த கிராக்கர் ஸ்கேமில் வந்து மாட்டினீங்களோ அவங்களுக்காக நான் போடுறேன். ப்ளஸ் என்னுடைய அந்த பர்டிகுலர் கிராக்கர்ஸ் அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து அதை பப்ளிக்காக கொண்டு வரதுக்கு நான் கொண்டு வர மாட்டேன். ஏன்னா அது கொண்டு வர உங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? அந்த கமெண்ட்ஸை படிக்கணும்னு சொல்லி அதுக்குன்னே நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்க, என்ன திட்டிருக்காங்க மணி ப்ரோவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு சொசைட்டி என்ன பண்ணுறது? வெப்சைட் நேம் சொன்னார், நான் போய் பார்த்தேன். இங்கே சென்னை ப்ரைஸுக்கும் அங்கே ப்ரைஸுக்கும் நான் கம்பேர் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இவ்வளோ தான் நான் பண்ண ஒரே ஸ்டெப்பு. சின்ன ஒரு பட்ஜெட் போட்டு நான் ரொம்ப 30,000 40,000 எதுவும் ஆர்டர் பண்ணல. அப்படிலாம் யார் ஆர்டர் பண்ணுவான்? பணம் உள்ளவன் தான் ஆர்டர் பண்ணுவான், பயமே இல்லாமல். நான் எப்படி ஆர்டர் பண்ண முடியும்? ஸோ இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஸோ கொஞ்சம் யார் யாரெல்லாம் ஏமாந்தீங்க தெரியல, ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க அதில். ஸோ அவங்களுக்காக வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இயர் இல்லை இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி, ஆஃபர் டிஸ்கவுண்ட் ஃப்ரீ ஸோ எதுவுமே வந்து நம்பாதீங்க. நம்மளாலும் அதில் வந்து கொஞ்சம் நீங்கள் அதை பற்றி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணி ஓகே சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போய் வாங்குங்க. தீபாவளி வந்து அடுத்து ஒரு 30 நாளில் வருதுன்னா அந்த மாதிரி ஒரு 30 days வந்து நீங்கள் ஒரு டைம் பீரியட் வச்சுக்கிட்டு கரெக்டான கடையை நீங்கள் சூஸ் பண்ணி மேபி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து கிராக்கர்ஸ் ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை.